மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். மகாராஷ்டிராவில் தனது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு தனி விமானம் மூலம் சென்னை வந்த அவர் இங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டு செல்ல உள்ளார். திருவண்ணாமலை சென்றடைந்ததும் கிரிவல பாதையில் உள்ள ரமண ஆசிரமத்திற்கு செல்லும் அமித்ஷா அங்கு சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்கிறார். தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் சுவாமி தரிசனமும் செய்ய உள்ளார். வழிபாடுகளை முடித்துக் கொண்டு மாலை சாலை மார்க்கமாக புதுச்சேரிக்கு புறப்படுகிறார். அமித்ஷாவின் வருகையொட்டி திருவண்ணாமலையில் காவல்துறையினர் சார்பில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பயணிக்கும் பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் ரிமோட் மூலம் இயக்கப்படும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் வருகையொட்டி ஹெலிபாடுகள் தயார் செய்யப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு அதிகாரிகளும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சென்னை விமான நிலையத்திலும் பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக நிர்வாகி மற்றும் ஏராளமானோர் அவரை வரவேற்றனர்.